அரசாங்கத்தினால் வழங்கப்படும் வெள்ள நிவாரண நிதியை பெறுவது எப்படி? ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி வழங்குகிறது. இத்தொகை ரூபாய் 10,000 முதல் 50,000 வரை இருக்கலாம். இது பெரிய தொகையாக தெரியாவிட்டாலும் இக்கட்டான நேரத்தில் இது உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். சேதத்தின் அளவை பொறுத்து இத்தொகை மாறுபடும். விண்ணப்பிப்பதற்கான முழுமையான செயல்முறை இதோ. யாருக்கு நிவாரண நிதி கிடைக்கும்? வெள்ளத்தினால் வீடு சேதமடைந்த குடும்பங்கள், வீட்டு உபகரணங்கள் சேதமடைந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்கள், பயிர் சேதமடைந்த விவசாயிகள், வணிகம் பாதிக்கப்பட்ட சிறு தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் நீங்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். பிரதேச செயலகம் வெளியிடும் பட்டியலில் உங்கள் பிரதேசம் உள்ளடங்கியிருக்க வேண்டும். தேவையான ஆவணங்கள் எவை? தேசிய அடையாள அட்டை கட்டாயமாகும். வீடு சேதமடைந்த விதம் குறித்த புகைப்படங்களை கட்டாயம் எடுக்கவும். முடிந்தால் சேதங்களை வீடியோ எடுக்கவும். வீட்டு உபகரணங்கள் அல்லது பயிர் சேதமடைந்திருந்தால் அவற்றையும் புகைப்படம் எடுக்கவும். வங்கி கணக்கு விவரங்கள் அவசியம். வங்கி கணக்கு அறிக்கையை பெற்றுக்கொள்ளவும். விவசாயிகளுக்கு கமநல சேவைகள் திணைக்களத்தின் சான்றிதழ் தேவைப்படலாம். வியாபாரங்களுக்கு வணிக பதிவு அல்லது வர்த்தக அனுமதி பத்திரம் அவசியம். எங்கே விண்ணப்பிப்பது? உங்கள் பிரதேச செயலகமே இதற்கான முதன்மையான இடமாகும். அங்கு சென்று அனர்த்த நிவாரண பிரிவில் விசாரிக்கவும். பல இடங்களில் அவர்கள் கிராமங்களுக்கே சென்று பதிவு செய்கிறார்கள். சில மாவட்டங்களில் மாவட்ட செயலகத்தில் விசேட கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திலிருந்தும் இது குறித்த முழுமையான தகவல்களை பெறலாம். பெரும்பாலும் நடமாடும் சேவைகள் கிராமங்களுக்கு வரும். விண்ணப்ப படிவத்தை நிரப்புவது எப்படி? விண்ணப்பத்தை நன்றாக வாசித்து விளங்கிக் கொள்ளுங்கள். அனைத்து தகவல்களையும் சரியாக நிரப்பவும். தவறான தகவல்கள் வழங்கினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். சேதத்தின் வகையை சரியாக குறிப்பிடவும். வீடு சேதமா, வீட்டு உபகரணங்கள் சேதமா அல்லது பயிர் சேதமா என்பதை தெளிவுபடுத்தவும். சேதத்தின் பெறுமதியை மதிப்பிட்டு எழுதவும். மிக அதிக தொகைகளை எழுத வேண்டாம். நியாயமான பெறுமதியை எழுதவும். வங்கி கணக்கு இலக்கத்தை நன்கு சோதித்து எழுதவும். தவறான கணக்கு இலக்கம் வழங்கினால் பணம் வேறு ஒருவருக்கு சென்றுவிடும். கையொப்பமிடும் இடங்களில் சரியாக கையொப்பமிடவும். உறுதிப்படுத்தல் செயல்முறை. விண்ணப்பம் அளித்த பின்னர் அதிகாரிகள் உங்கள் வீட்டை பார்வையிட வருவார்கள். இதற்கு தயாராக இருக்கவும். சேதமடைந்த இடங்களை அவர்களுக்கு காட்டவும். புகைப்படங்கள் இருந்தால் காட்டவும். அயலவர்களின் சாட்சியமும் தேவைப்படலாம். கிராம உத்தியோகத்தர் அல்லது கட்டிட பிரிவு அதிகாரி சேதத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களின் அறிக்கை பிரதேச செயலகத்திற்கு செல்லும். அங்கிருந்து மாவட்ட செயலகத்துக்கு செல்லும். இறுதியில் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் அனுமதி கிடைக்கும். பணம் கிடைப்பது எப்படி? பணம் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படும். பணம் வந்ததும் SMS மூலம் அறிவிக்கப்படும். வங்கிக்கு சென்று பணத்தை பெறலாம். இதற்காக எந்த பணமும் கட்டணமாக அறவிடப்பட மாட்டாது. சேதத்தின் அளவை பொறுத்து தொகை மாறுபடும். சிறிய சேதங்களுக்கு சுமார் 10,000 வழங்கப்படும். நடுத்தர சேதங்களுக்கு சுமார் ரூபாய் 25,000, பாரிய சேதங்களுக்கு ரூபாய் 50,000 வரை வழங்கப்படலாம். வீடு முழுமையாக அழிந்திருந்தால் அதிக தொகை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. காலக்கெடுவை அறிந்து கொள்ளுங்கள். வெள்ளம் ஏற்பட்ட பின் விரைவாக விண்ணப்பிக்கவும். பொதுவாக 2-3 வாரங்களுக்குள் விண்ணப்பிக்குமாறு கூறப்படுகிறது. தாமதித்து வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம். பணம் கிடைக்க 1.5 அல்லது 2 மாதங்கள் ஆகலாம். பொறுமையாக இருக்கவும். உறுதிப்படுத்தல் செயல்முறைக்கு நேரம் எடுக்கும். அதிக விண்ணப்பங்கள் இருந்தால் மேலும் தாமதமாகும்.
ஆனால் உங்கள் விண்ணப்பம் சரியானது என்றால் பணம் நிச்சயமாக கிடைக்கும். பணம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? காலக்கெடு கடந்தும் பணம் கிடைக்காவிட்டால் பிரதேச செயலகத்தில் விசாரிக்கவும். உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை சோதித்து பார்க்க செய்யவும். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணத்தை கேட்கவும். மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா என்று கேட்கவும். மாவட்ட செயலகத்தில் எழுத்து மூல முறைப்பாட்டை செய்யலாம். தேசிய அனர்த்த நிவாரண சேவை நிலையத்தின் அவசர இலக்கத்தை அழைக்கவும். ஊழல் அல்லது அநீதி நடந்திருப்பதாக உணர்ந்தால் பிரதம செயலாளர் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யலாம். மோசடிகளில் இருந்து விலகியிருங்கள். பணத்தை பெற்றுத்தர கமிஷன் கேட்கும் நபர்கள் இருப்பார்கள். அப்படி யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். அரசாங்க நிவாரண நிதிக்கு எந்த கட்டணமும் அறவிடப்படுவதில்லை. விண்ணப்பத்தை இலவசமாக பெறலாம். உறுதிப்படுத்தல் செயல்முறையும் இலவசமானது. பணம் நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு வரும். போலி விண்ணப்பங்களை நிரப்ப உதவுவதாக கூறுபவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம். தேசிய அடையாள அட்டையை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். வங்கி கணக்கு புத்தகத்தை கைவிட வேண்டாம். பணத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தங்களில் கையொப்பமிட வேண்டாம். மேலதிக நிவாரண திட்டங்கள். அடிப்படை நிவாரண நிதிக்கு மேலதிகமாக வேறு நிவாரண திட்டங்களும் உள்ளன. உணவு பொதிகள், உலர் உணவுகள், கட்டுமான பொருட்கள், குழந்தைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இவை அனைத்தையும் பற்றி பிரதேச செயலகத்தில் விசாரிக்கவும். சர்வதேச அமைப்புகளும் விசேட நிவாரண திட்டங்களை முன்னெடுக்கின்றன. செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உதவுகின்றன. இவை பற்றியும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். வெள்ள நிவாரண நிதி உங்களின் உரிமை. சரியாக விண்ணப்பித்தால் பணம் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமையுடன் இருங்கள். மோசடிகளிலிருந்து விலகியிருங்கள். அரசாங்க உத்தியோகத்தர்களூடாக மட்டும் செயற்படுங்கள். தைரியமாக முன் செல்லுங்கள்.